ஆல்ரெடி நாங்கள் சாம்பார் செஞ்சுட்டோம். பட் எங்களோட மெயின் டிஷ் வந்துட்டு இங்கே இருக்க ஐட்டம் வச்சு தான் இருக்குது. ஸோ அது என்ன டிஷ்ஷுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஐட்டம் காலிஃப்ளவர். அதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணிட்டோம் வேணுங்கிற சைஸுக்கு. ஸோ இப்போ இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஒரு 2 minutes குக்கரில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக் பண்ணல, இதில் இருக்க ஜெர்ம்ஸை எலிமினேட் பண்ணுறோம். ஒரு 2 minutes சால்ட் ப்ளஸ் டர்மரிக் பவுடர் இதை போட்டு வேக வச்சோம்னா இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிடும். இப்போ விசில் போட்டு 2 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ரொடக்டிவாக இது வேகிற வரைக்கும் இதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணுவோம் வாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம மசாலாவுக்கு 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேவை. ஒன்று மின்ட், இன்னொன்று சில்லி. ஸோ இதை நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணு. என்னாச்சு? நான் வந்ததுலேருந்து சும்மா தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இடியாரி கட் பண்ணுறேன். ஓகே, இந்த டஃப்பான டாஸ்க்கை நீயே செய். ஓகே, இட்ஸ் டன். நவ் வாட்ஸ் தி நெக்ஸ்ட் ப்ராசஸ்? ஸோ இப்போ நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். இதை நம்ம பேஸ்ட் ஆகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்க காலிஃப்ளவரில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன போடணும் இதில்? ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு 3 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஒன் அண்ட் ஹாஃப் tablespoon கிராம் ஃப்ளவர் இப்போ ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம். இப்போ 1.5 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அது கூட எக்ஸ்ட்ராவாக 1/2 tablespoon கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் வேணும்னா கடையில் வாங்கினா சிக்கன் புதினா கபாப் மசாலா ஆட் பண்ணுங்கள். 2 tablespoon. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த பேஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரில் ஓட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஆக்சுவலி நாங்கள் இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணனால ஒரு 15 minutes ஃப்ரீசரில் வச்சு நல்லா இதை செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சு 20 minutes ஆகுது. ஸோ நம்ம அந்த கேப்பில் ஆயிலை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரீஹீட் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டு ஃப்ரை பொரிச்சு எடுக்க போகிறோம். எஸ், யூ ரைட். மேரினேட் பண்ண காலிஃப்ளவர் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதை சூடாக இருக்க ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரை பண்ணலாம். ஆமா, நீ ரீசெண்டா என்ன படம் பார்த்த? நான் நிறைய படம் பார்த்தேன். பட் எனக்கு உனக்கு ரீசெண்டா பிடிச்ச படம் என்ன பார்த்ததுலயே? நான் இப்போ ஆக்சுவலி என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு மூவி இருக்கு. அந்த மூவில 5 parts இருக்கு. நான் 5 parts பார்த்தேன். நீ அந்த படம் பார்த்திருக்கியா? 5 parts-ஆ? நான் அந்த 6th part-ஏ பார்த்திருக்கேனே. 5 parts தான் இருக்கு ஒரிஜினலா. ஆக்சுவலி ஒரு 5 parts. 6th part தமிழ்ல எடுத்திருக்காங்க. ஏய், இது ஒரு ஹாலிவுட் மூவி. ஹாலிவுட்ல எப்படி தமிழ்ல வரும்? எடுத்திருக்காங்க. நீ யோசிச்சு பாரு. ஆக்சுவலி என்னன்னா இந்த மூவி கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மூவி தெரியும். இதே மாதிரி மூவி விஜய் கூட நடிச்சிருப்பார்ல. எஸ், யூ ஆர் ரைட். இட்ஸ் அழகிய தமிழ் மகன். இந்த தளபதிலாம் அப்பவே அந்த மாதிரி. ஆமா, ஆக்சுவலி அந்த மூவி வந்து எனக்கு பிடிக்கும். இப்போ என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவங்க வந்து ஃபியூச்சர்ல நடக்க போது ப்ரெசென்ட்ல ப்ரிடிக்ட் பண்ணி அது ஒரு மோஷன் ஃப்ரேம் மாதிரி வரும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து அது அக்கர் ஆகாம இருக்கிறதுக்கு போய் எல்லாத்தையும் சேவ் பண்ணுவாங்க. எஸ் எஸ் அது ஒரு கான்செப்ட் தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்கும். பட் இதோட அதுல வந்து என்ன விஷயம்னா எங்க தளபதி எல்லாத்தையும் காப்பாத்திடுவாரு. ஆனா ஹாலிவுட்ல அவங்களால முடியாது. அதான் எங்க தளபதியோட பவர். இது வந்து இது கைண்ட் ஆஃப் டெத் லிஸ்ட். நம்ம டெத்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மூவில வந்து ஒருத்தருக்கு நடக்க போற அது ஹாலிவுட்ல தான் தப்பிக்க முடியாது. ஆனா எங்களால முடியும். அப்படியா? எஸ். ஆனா அதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்செப்ட். யா practically speaking it's a very good concept. ஆனா என்னால தளபதி எப்படி தப்பிக்க முடியும்னு காட்டியிருந்தாலும் பட் ஆக்சுவல் டெத் ஒரு பிளான் போட்டுச்சுன்னா அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை தான். அந்த மூவில வந்து எல்லாருமே சேவ் பண்ணிடுவாரு. ஆனா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல ஈவன் வந்து ஹீரோ ஆக்ட்ரஸ் ரெண்டு பேரும் செட் பண்ணுவாங்க. எஸ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு போல. நம்ம ஃபைனல் டிஷ் ரெடி. வந்து டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே, ஹானஸ்ட் ரிவ்யூ as usual. எந்த பீஸ் இருக்கிறது பெருசா இருக்குதா பார்த்து எடுக்கிறோம். ஓகே. ஏய் வாவ், ஸ்மெல்ல நல்ல மின்ட் ஃப்ளேவர் தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணி பாரு. கிறிஸ்பியா நல்லா இருக்கு. வாவ். ஏய் எனக்கு டெம்ப்ட் ஆகுது. கிரன்ச்சி கிரன்ச்சி சவுண்ட். நானும் சாப்பிட்டு பார்க்கறேன். ட்ரை இட். எந்த பீஸ் கிரன்ச்சியா இருக்கும்? ஓகே, நான் இதை ட்ரை பண்றேன். ஓகே, திஸ் பீஸ் சைட் டிஷ்ஷோட. எப்படி இருக்கு? வாவ், உண்மையாலுமே கிரன்ச்சியா இருக்கு சொன்ன மாதிரி. ஓகே, மின்ட் ஓவர் பவர் பண்ணல. அந்த சில்லி ஃப்ளேவரும் இருக்கு, மின்ட் ஃப்ளேவரும் இருக்கு, காலிஃப்ளவர் ஃப்ளேவரும் தெரியுது. நைஸ். வெரி குட் எஃபர்ட். யா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ போன வீடியோவில் ஷேர் பண்ணி லைக் பண்ணலனாலும் இந்த வீடியோவில் மறக்காமல் பண்ணிடுங்க. இட் ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட். 2 வீடியோவாக நான் தான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அவள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, like and comment. Stay Subscribe, tuned for please. next dish. Bye bye. Bye all. Ta-ta.